அனைவருக்கும் வணக்கம். நான் மயூரா மாற்றிக்காட ஃபவுண்டர். நாங்கள் ரொம்ப முதல் தடவையாக திருநங்கைகளுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, அவங்களுக்கு கோரிக்கைகள் இருக்குது. அது ஒரு நல்ல மாதிரி சொல்லணும், அது நல்ல மாதிரி மரியாதையை எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகள் மட்டும் அழகு மட்டும் இல்லை, அறிவும் சார்ந்து இருக்கிறோம். பல துறைகளை திருநங்கைகள் சாதிச்சுட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் நிறைய பக்கம் பிச்சை எடுக்கிறதும் பாலியல் தொழில் மட்டுமே திரைப்படங்களும் சரி பொது வெளியுமே சித்தரிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் தூய்மை பணியாளர் இருக்கிறாங்க, ஹோம்கார்டு இருக்காங்க, சிங்கப்பெண் படையில இருந்து இருக்காங்க, ஆன்சர்பனர்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆக்டர்ஸ் இருக்காங்க. பல்வேறு துறை இந்த திருநங்கைலாம் ஒன்று சேர்ந்திருக்கோம். 100 திருநங்கை மற்றும் திரு நம்பிகளை நாங்கள் முன்ன கொண்டு இந்த ஃபர்ஸ்ட் டைமாக டிரான்ஸ் பிரைட் சென்னை 2026 பண்ணி, அது மட்டும் இல்லாமல் சமூக நலத்துறை அமைச்சர் மேம் ஜெகதீஸ்வரி மேம் வந்தாங்க. அதே போல் ஐடி, ஏஐ மற்றும் டிஜிட்டல் சர்வீஸ் அமைச்சர் சார் குமார் சார் வந்தாங்க. இவங்களாம் முன்வந்த காரணம் என்னென்னா, மேலும் நாங்கள் சாதிக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான். எங்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவை, கல்வியில் தேவை, அதே போல் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு தேவை. அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் சரிப்பட பண்ண வேண்டும். எங்கள் உடல்கள்லாம் சிதைக்கப்படுகின்றன, நிறைய கதைகள் வெளியே வரதே இல்லை. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உண்டான ஒரு முழுமையான ஒரு உடம்பு அமைப்பு இருக்கிற மாதிரி திருநங்கைகளுக்கு அதிகமாக இருக்கிறது கிடையாது. அதனால் நிறைய ஃபெயிலியர்ஸால் திருநங்கைகள் பாதைகள் மாறப்படுகிறாங்க. நிறைய திருநங்கைகள் சரியான சர்ஜரி பண்ணணும், கவர்மெண்ட் அதுக்கு முன் அதுக்கான கேரை எடுக்கணும். அதுக்காகவும் அதே போல் எங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட வேண்டும். அண்ட் மாதிரி மசோதாக்கள் நிறைப்பட வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களை கோரிக்கையில் முன் வந்திருக்கோம், நானும் எங்கள் டீமும். ஹாப்பி ப்ரைட். அமைச்சர்கிட்ட நாங்கள் சொன்ன ஒரு விஷயம்னா, மொத்தம் 38 மாவட்டம் இருக்குது இல்லையா, அத்தனை மாவட்டத்தில் எத்தனை துறைகளில் திருநங்கைகளை ஒதுக்கி இருக்கிறாங்க இது வரைக்கும், எத்தனை துறைகளில் திருநங்கைகள் வேலை செய்யப்பட வேண்டும். ஏன்னா ஒரு மாவட்டத்தில் 10 திருநங்கைகள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்தாலே போதும், அது முன்மாதிரியாக எடுத்து அடுத்த மாவட்டங்கள் முன்வரவும். அந்த மாதிரி ஒரு ஸ்டடி எடுக்க சொல்லியிருக்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குன்னு போஸ்ட் சர்ஜரி கேர் சென்டருக்கு கொண்டு வந்திருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இட ஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இப்போ யாருமே அதை பற்றி பேசுறதில்லை. இந்த கவர்மெண்ட்டாவது முன் வந்திருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, படித்த மக்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த இடஒதுக்கீடு சரிப்பட ஒதுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். திருநங்கை மசோதா ஏற்றிருக்கிறாங்க பாஜக அரசு. அதை முற்றிலுமாக எல்லா திருநங்கையுமே கண்டிக்கிறோம். ஏன்னா ஒரு திருநங்கை உடல் சார்ந்து அதே போல் அவங்களுடைய அவங்க செஞ்ச சர்ஜரி பண்ணாங்களா இல்லையா அதை மட்டும்தான் குறிப்பிடணும்னு இருக்காங்க. நிறைய திருநங்கை உடல்நலத்தால் சர்ஜரி பண்ணுறது இல்லை. அப்போ அவங்களாம் திருநங்கை இல்லைன்னு ஆட முடியுமா? ஸோ அவங்க திருநங்கை தான் சொல்லிட்டு முன் வரவங்களுக்கு அங்கீகாரம் பண்ண இந்த அரசு இந்த வாட்டி ஏன் பண்ணலை, அதுக்கான கோரிக்கைகளும் கேட்டிருக்கோம். நிச்சயமாக சிஎம் பேசிட்டு அதுக்கான முன்னெடுக்கிற மேம் சொல்லியிருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.